வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக இடையிலும் தலைப்புச் செய்திகள். லண்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. இன்று கையெழுத்தாகிறது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மூன்றாவது நாளாக முடக்கம். அனைத்து ரயில் நிலையங்கள், ரயில்களில் உயிர்காக்கும் மருந்துகள், உபகரணங்களை வைத்திருக்க அறிவுறுத்தல். மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதை இலக்கை விட 5 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டியது இந்தியா. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிவு. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தத்தின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். கொட்டும் மழையிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பிரியாவில்லை. நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் 4,90,00,000 வீடுகளுக்கு இலவச டிடி டிஷ் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் தகவல். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடக்கம். ஏற்பாடுகள் நிறைவடைந்த பின்னர் அட்டவணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மருத்துவமனையில் இருந்து காணொலி மூலம் நலத்திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. உக்ரைன் ரஷ்ய பிரதிநிதிகளிடையே இஸ்தான்புல்லில் நேற்று 3வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தை. கைதிகள் பரிமாற்றத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புதல். மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் நாளில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் குவிப்பு. விரிவான செய்திகள். லண்டன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துடன் இன்று இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் லண்டன் சென்றடைந்தார். லண்டனில் உள்ள இந்திய சமூகத்தினர் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் வந்தே மாதரம் போன்ற முழக்கங்களுடன் வரவேற்றனர். பிரதமர் மோடி லண்டனில் உள்ள ஹோட்டலுக்கு வந்தபோது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் வாழ்த்து முழக்கங்களுடன் பிரதமர் மோடியை வரவேற்கும் பல பதாகைகளை ஏந்தி நின்றனர்.
முன்னதாக இந்த பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா இங்கிலாந்து இடையிலான உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கிடையே வளர்ச்சி, மேம்பாடு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு விடுத்த அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாலத்தீவின் அதிபர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கு இடையே வலுவான பொருளாதாரம், கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அமைதி, வளம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளதை எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் நல்ல பயனை அளிப்பதுடன் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கைக்கும் இந்த பயணம் வலுச்சேர்க்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுதில்லியில் உள்ள அடல் அக்ஷய் உர்ஜா பவனில் தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 அறிவிக்க உள்ளார். ஒரு பெரிய சீர்திருத்த முயற்சியாக கருதப்படும் இந்த கொள்கை 2025 முதல் 2045 ஆண்டு வரை அடுத்த 2 தசாப்தங்களுக்கு இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வழிநடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி புதிய கொள்கை இந்த துறையை நவீனமயமாக்குவதையும் ஒத்துழைப்பு மூலம் செழிப்பு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் அதை இணைப்பதையும் நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது அடிமட்ட அளவிலான வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைவதில் கூட்டுறவுகளின் பங்கை மேம்படுத்துவதற்கும் ஒரு வழிகாட்டுதலாக செயல்படும். எதிர்க்கட்சியினரின் தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 3வது நாளாக நேற்று முடங்கின. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிற நிகழ்ச்சிகளை ஒத்திவைத்துவிட்டு உடனடியாக விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தன. இதற்கு அவைத்தலைவர்கள் மறுப்பு தெரிவித்ததுடன் அதற்காக நேரம் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நேற்று முன்தினம் முழுவதும் இரு அவைகளும் முடங்கின. தொடர்ந்து நேற்று காலை நாடாளுமன்றம் கூடியவுடன் எதிர்க்கட்சியினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அறிவித்தார். இந்த நிலையில் பகல் 12 மணிக்கு இரு அவைகள் மீண்டும் கூடிய நிலையில் அமளியை தொடர்ந்ததால் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகலிலும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் இரு அவைகளும் இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. ரயில் பயணங்களின் போது மருத்துவ அவசர நிலைகளை கையாளும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் 16 லட்சத்திற்கும் அதிகமான ரயில்வே ஊழியர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ள பதிலில், நாடு முழுவதும் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், ஆக்சிஜன் சிலிண்டர், மருந்து பெட்டிகள் ஆகியவற்றை வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நோய்வாய்ப்பட்ட மற்றும் காயமடையும் ரயில் பயணிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வகையில் மாநில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் ஆம்புலன்ஸ் சேவைகளை ரயில்வே பயன்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர காலத்தில் அருகில் உள்ள மருத்துவர்களின் பெயர் பட்டியல்கள், அவர்களது தொடர்பு எண்கள் ஆகியவையும் அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் ராஜேந்திர சோழன் மேற்கொண்ட கடல் பயணத்தின் 1000வது ஆண்டை நினைவுகூரும் வகையில் நடத்தப்படும் இந்த விழா நேற்று தொடங்கியது. வரும் 27ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது. தொடக்க விழாவில் தஞ்சாவூரில் உள்ள தென்மண்டல கலாச்சார மையத்தின் பயிற்சி பெற்ற மாணவர்களின் தேவாரம், திருமுறை, கலாட்சேத்ரா மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. சோழ சைவம், கோவில் கட்டடக்கலை,
பாரம்பரிய வழிகாட்டுதலுடன் கூடிய பயணங்கள் குறித்த கண்காட்சிக்கு இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி அன்று முற்பகலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி முன்னிலையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பல்வேறு தரப்பு பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பது என்ற இலக்கை 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், 2014ஆம் ஆண்டில் வெறும் 1.5% இருந்த இந்த அளவு தற்பொழுது 20% உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது அந்நிய செலாவணியில் 1.36 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் பூரி, இது விவசாயிகளுக்கு 1,18,000 கோடி ரூபாயை ஈட்டித் தந்துள்ளதாகவும் 6,98 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷன் சேவைகளை கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவலை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் தூர்தர்ஷனின் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்ல ஏதுவாக பிரசார் பாரதியின் நேரடியாக வீடுகளுக்கு சேவையளிக்கும் இலவச டிஷ் ஆண்டனாக்கள் வழங்கப்படுகின்றன. டிடி அளிக்கும் இலவச DTH சேவையின் மூலம் மத்திய அரசின் முதன்மை திட்டங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தூர்தர்ஷனின் தேசிய மற்றும் பல்வேறு பிராந்திய சேனல்கள் வாயிலாக ஒளிபரப்பப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் இது நிலையான வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் தொலைதூர எல்லைப் பகுதிகள் மற்றும் பிற வழிகள் மூலம் அணுக முடியாத பகுதிகளில் டிடி இலவச டிஷ் ஆண்டனா வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி நாடு முழுவதும் 4,90,00,000 வீடுகளில் இலவச டிடி டிஷ் ஆண்டனா உள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த 2018ஆம் ஆண்டில் 3,30,00,000 மட்டுமே இருந்தது என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்த இலவச டிஷ் ஆண்டனா ஒளிபரப்பில் தென்னிந்திய மொழி தொலைக்காட்சி சேனல்களுக்கு பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிடி இலவச டிஷ் ஆண்டனா தளத்தில் மின்னணு ஏலங்களில் பிராந்திய தொலைக்காட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தனியார் ஒளிபரப்பாளர்கள் பங்கேற்பை உறுதி செய்ய தகுதி விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மின்னணு ஏலத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழி தொலைக்காட்சிகளுக்கு பிரத்யேக இடங்கள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷனின் பிராந்திய சேனல்களான டிடி தமிழ், டிடி சப்தகிரி, டிடி யாத்கிரி, டிடி சந்தனா, டிடி மலையாளம் ஆகியவை இதில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக இந்த சேனல்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிடி இலவச டிஷ்ஷில் 27 கல்வி சேனல்கள் உள்ளதாகவும் பல்வேறு தென்னிந்திய மொழிகளில் நிகழ்ச்சிகளை அவை ஒளிபரப்புவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்யும் தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அரசியலமைப்பு பிரிவு 324 கீழ் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பின்னர் தேர்தல் அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை முடிந்து ஓய்வில் இருக்கும் மதுரை ஆதீனத்தை தொடர்ந்து துன்புறுத்தும் வகையில் தமிழக காவல்துறையும் திமுக அரசும் நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விசாரணை என்ற பெயரில் மதுரை ஆதீனத்தை 2 நாட்களுக்கு முன்பு தமிழக காவல்துறையினர் துன்புறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தற்போது அவரது முன்ஜாமீனை கைது செய்து ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் விசாரணை என்ற பெயரில் உள்நோக்கத்துடன் காவல்துறை செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்து மத தலைவர்களையும் மடாதிபதிகளையும் திமுக அரசு தொடர்ந்து அவமதித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மதுரை ஆதீனத்தின் முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுவை காவல்துறை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமது பதிவில் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.
ஜூலை 21ஆம் தேதி வங்கதேசத்தில் நடந்த விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 2 இந்திய நிபுணர்கள் மற்றும் ஒரு செவிலியர் உதவியாளர் குழு நேற்று மாலை டாக்காவில் தரையிறங்கியது. இந்தியாவின் 2 சிறந்த தீக்காய சிகிச்சை மருத்துவமனைகளான ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மற்றும் புதுதில்லியில் உள்ள சப்தர்ஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த நிபுணர் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நியமிக்க ஒவ்வொரு மருத்துவமனையில் அவர்கள் இன்று முதல் தங்கள் பணியை தொடங்குவார்கள். துயரத்தை தொடர்ந்து வங்கதேசத்திற்கு அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் வழங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் சென்றடைந்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். செய்திகள், எண்ணங்கள், எதிரொலிகள், மோதலில்லா கருத்து பகிர்வு, ஆர்ப்பாட்டமில்லா அறிவு தேடல், அன்றாட நிகழ்வுகளின் அலசல். இது வித்தியாசமான விவாத நிகழ்ச்சி. எதிரும் புதிரும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். இது வெற்று முழக்கமல்ல, தேசத்தின் குரல். என்னப்பா பார்த்துட்டு இருக்கீங்க? நீ இதாவது சொல்லுவ, ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப கவனமா முதலீடு செய்யணும்னு. அதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட இருந்து? ஒரு ஸ்டாக்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காரு. நல்ல எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாம் போடுவார். நல்ல முதலீட்டு குறிப்புகளையும் கொடுப்பாரு. அப்பா, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்பாதீங்க. நீங்களே சொந்தமா ஆய்வு பண்ணுங்க அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை தொடர்பு கொள்ளுங்க. எஜுகேஷன்ங்கிற பேர்ல சில இன்ஃப்ளூயன்சர்கள் முதலீட்டாளர்களை தவறா வழி நடத்துறாங்க. நஷ்டம் உங்களுக்கு தான். சென்னையில் மருத்துவமனையில் இருந்தபடியே திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திட்டப்பணிகள் குறித்து கேட்டறிந்ததுடன் அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டதாகவும் கூறியுள்ளார். மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ள ஓய்விற்கு பிறகு விரைவில் மக்களை சந்திக்க மாவட்டங்களுக்கு செல்ல உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி பல்வேறு இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாமிநாதன், சிவசங்கர், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், வனப்பகுதிகளை திருத்தி மக்கள் வாழும் பகுதியாக மாற்றியவர் ராஜேந்திர சோழன் என்றும், தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து படையெடுத்துச் சென்று பல வெற்றிகளை அவர் பெற்றார் என்றும் தெரிவித்தார். ராஜேந்திர சோழன் தந்தை ராஜராஜனுக்கு தலைநகராக இருந்த தஞ்சையை விடுத்து காணாமல் என்ற பகுதியை திருத்தி காரணவெட்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை காண செய்து ஒரு வளர்ச்சி அடைந்த பிரதேசத்தை ஒரு பெரு மக்கள் வாழ்கின்ற பகுதியாக மாற்றியிருக்கிறார் என்றால் ராஜேந்திர சோழனுடைய மாற்றி பெறுகிறார். பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழகத்தின் தொன்மையையும் பெருமையையும் பேசி வருவதாக கூறினார். விரிவுபடுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தரவுள்ள பிரதமர் 4500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தால் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுடன் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேற்று முன்தினம் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 10 படுகொலைகள் நடந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 10 வயசு பெண் குழந்தை அப்படியே தூக்கிட்டு போய்
அங்கே பாலியல் வன்கொடுமை செய்துட்டு போயிருக்கிறான், இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஒரு வாரத்தில், போன வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்தில் மட்டும் இதே மாதிரி 3 பாலியல் வன்கொடுமை. இதுக்கு என்ன காரணம்னா மது பழக்க வழக்கம். அப்புறம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த காரணத்தினால தான் மது போதை பழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதனால தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதையெல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அனைத்து அதிநவீன தொழில்நுட்பங்களும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதிபட தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாநில அளவிலான அடைவு தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 100 பள்ளிகளுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கற்றல் திறனை மேம்படுத்த திறன் பலகைகள் வழங்கினார். இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் பள்ளி தலைமை ஆசிரியரின் கவனம் மற்றும் பார்வை 360 திசையிலும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் வருகை, ஆசிரியர்களின் வருகை உள்ளிட்ட அனைத்தையும் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நல்லா படிக்கக்கூடிய பையன் தான் சார், என்னன்னு தெரியல, இந்த ஸ்லாஷ்ல வந்து அவன் பின்தங்கி இருக்கான், அவனை உடனடியாக நாங்கள் எக்ஸாமின் பண்றோம் என்று நீங்க பேசியிருக்கிறீர்கள். சார், 2 நாட்கள் அந்த கூட்டம் முடிந்தது பிறகு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் என்னுடைய அறையிலே தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து கொண்டு இங்க இருக்கின்ற சிஓ மூலமாகவோ அல்லது கலெக்டர் மூலமாகவோ அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்ய போகிறீர்கள் என்று நான் கேட்டிருந்திருக்கலாம். அப்படி நான் கேட்டேன் என்று சொன்னால் மாதம் மும்மாரி பொழிகிறதா என்று உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில மழை பெய்தே தெரியாம இருக்கிற மாதிரியான ஒரு ஆளா நான் இருந்துடக்கூடாது எனக்கு என்ன இந்த எண்ணம். வரும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதை பெருமையாக கருதுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு உள்ளதாகவும் இதை குறிக்கும் வகையில் அன்றைய சோழ அரசு சோழ கங்கை என்று பெயர் வைத்ததாகவும் கூறினார். கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியை ஆழப்படுத்தினால் அந்த பகுதியில் 1300 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால், கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழகங்கம், அந்த சோழகங்கத்திற்கு இன்னைக்கு 12 கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக 1300 ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழகங்கத்திற்கு 12 கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான 3ஆம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை இஸ்தான்புல்லில் நேற்று தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தையில் கைதிகள் பரிமாற்றத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை நிறுத்தவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் அதிகாரிகள் அளவிலான 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை துருக்கியின் இஸ்தான்புல்லில் நேற்று தொடங்கியது. இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்ய தரப்பில் அந்நாட்டு அதிபரின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமை தாங்கினார். உக்ரைன் நாட்டு குழுவுக்கு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் ருஸ்டம் உமரோவ் தலைமை தாங்கினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது கைதிகள் பரிமாற்றத்திற்கு இரு தரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர். மேலும் இரு நாட்டு தலைவர்களின் உச்சி மாநாட்டை நடத்துவது போன்ற முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படுகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் விடுத்த நேரடி வேண்டுகோளை அடுத்து ராணுவ நடவடிக்கையை இந்தியா நிறுத்தியதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவிற்கான நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சர்வதேச அளவில் அமைதி பாதுகாப்பை மேம்படுத்த பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கை மதிக்கப்படுவது அவசியம் என்றார்.
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இரு நாடுகளுக்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ததாக கூறப்படும் தகவல்களை அவர் நிராகரித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே இராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாதத்திற்கான ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹரிஷ் தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகள் மீது கடும் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜார்ஜியாவில் நடைபெறும் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் உள்ள பதுமி நகரில் நடந்து வருகிறது. இத்தொடரின் அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சீனாவின் டான் ஜோயிங்கியுடன் மோதினார். இவர்களுக்கிடையே நடைபெற்ற முதல் ஆட்டம் டிராவில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது ஆட்டம் நேற்று நடைபெற்றது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். இதையடுத்து இறுதி சுற்றுக்கு முதல் வீராங்கனையாக முன்னேறினார் திவ்யா தேஷ்முக். உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு அவர் முன்னேறுவது இதுவே முதல் முறையாகும். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி முதல் நாளில் 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. 3 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் எடுத்துள்ளது. சாய் சுதர்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் அரை சதம் அடித்தனர். இப்போட்டியில் ரிஷப் பந்த் 37 ரன்கள் அடித்திருந்த நிலையில் காயம் காரணமாக ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேறினார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பிசிசிஐ, மான்செஸ்டர் டெஸ்டின் முதல் நாளில் பேட்டிங் செய்யும் போது ரிஷப் பந்தின் வலது காலில் அடிபட்டதாகவும் அவர் மைதானத்தில் இருந்து ஸ்கேன் எடுக்க அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. பிசிசிஐ மருத்துவ குழு அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.